அதே பழைய டைரி. ஆனா புது டேட்டாக்கள். திரு விஜய் தாவேகா தலைவர எம்எல்ஏ ஆக்குமா, சிஎம் ஆக்குமா விருகம்பாக்கம் தொகுதி. என்னங்க வேளச்சேரின்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கறது புரியுது. வி சென்டிமெண்ட், வெற்றி சென்டிமெண்ட் வேளச்சேரி மட்டும் தானா? ஏன் விருகம்பாக்கம் இருக்கக்கூடாதா? விழுப்புரம், விருதாசலம், விக்கிரவாண்டி இந்த தொகுதிகள்லாம் இருக்கக்கூடாதா? வி சென்டிமெண்ட் இருக்கு. அதே நேரத்துல சில புள்ளி விவரங்களும் விருகம்பாக்கம் தொகுதியை மையமிட வைக்குது தாவேக்காவினரை. நான் விகடன்ல பணியாற்றியப்பவே சில மாதங்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் போட்டி போடுகின்ற ஒரு 10 தொகுதிகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தேன். கடலோர மாவட்டங்கள், மீனவ சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை மையமிடுறாங்க அப்படின்னு இங்க திருவொற்றியூர், நாகை, தூத்துக்குடி, இன்னொரு பக்கம் வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், விருகம்பாக்கம், விருதாசலம், விழுப்புரம், கேப்டன் சென்டிமெண்ட்ல பல தொகுதிகள். அதுல விருகம்பாக்கத்தை அவங்க முக்கியமா அவங்க பட்டியலிடுறதுக்கு காரணம், புதியவர்களுக்கு அதிக அளவுல இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய நேட்டிவ் பிறந்த ஒரு பகுதி. அந்த சென்டிமெண்ட் கேப்டன் அவரு தேமுதிகவா கொண்டு வந்தப்பவும் இங்க திரு பார்த்தசாரதி வெற்றி அடைஞ்சிருக்காரு. பிஜேபி அவங்க தனியா இங்க களமாடினப்போ நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. கடந்த 2021 திமுகவில் திரு ஏஎம்வி பிரபாகர் ராஜா அவர்கள் 74,351 வாக்குகள் பெற்று இருக்கிறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவில் திரு வி.என். ரவி அவரு 55,984 வாக்குகள். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 18,367. அதே நேரத்துல திரு ஸ்நேகன் கவிஞர் மக்கள் நீதி மையத்துல அவர் 16,935, நாத்தகாவில் 10,185 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. 2016 எடுத்துக்கிட்டோம்னா திரு வி.என். ரவி 65,979 வாக்குகள், திரு கே தனசேகரன் திமுக 63,646 வாக்குகள். டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2,333. பிஜேபியில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் 19,167 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்ப தேமுதிக தனியா அவங்க மக்கள் நல கூட்டணி 9,730 வாக்குகள். அதே நேரத்தில் வேளச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா 2021 திரு ஹசன் மௌலானா அவரு காங்கிரஸ் 68,493, எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக திரு அசோக் 64,141. டிஃபரன்ஸ் வெறும் 4,352. அதுவே 2014 எடுத்துக்கிட்டோம்னா திரு சந்திரசேகர் டிஎம்கே 70,000 வாக்குகள் சுமார் எடுத்திருக்காரு. அதிமுக திரு முனுசாமி 61,267, டிஃபரன்ஸ் 8,872. அதுல முக்கியமா பார்த்தோம்னா இங்க வேளச்சேரியில பாஜக இப்படிங்கிற அந்த கூட்டணியோட பலத்தோட அதிமுக நல்ல வாக்குகள் பெற்று இருக்கு. அப்ப வேளச்சேரியை விட விருகம்பாக்கம் கூடுதல் சென்டிமெண்ட் ஆகவும் வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்னும் மையமிடுறாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க.